ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். நாம் கர்த்தரை துதிக்கும்படி நமக்கு ஒரு அவயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாவு. இந்த நாவு சாதாரணமானதில்லை. இந்த நாவு நினைச்சதுன்னா வாழ வைக்கும், நினைச்சதுன்னா கொன்றும். நீங்க இதிகாசங்கள், புராணங்கள், நம்முடைய இந்த புராணங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணகி கோவலன் அந்த பாத்திரங்கள், கொல்லன் தப்பா சொல்லிடுவான், அதனால கோவலனுடைய தலை போயிடும். கண்ணகி விகொண்டு எழுவான்னு சொல்லுவாங்க. தவறான ஒரு வார்த்தை அடிச்சிடும். நாவு அடங்காதது, அடங்காதது. ஆனா நாவுல விஷம் இருக்கு. நிறைய நேரத்துல நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி அப்படின்றோம். ஏதாவது ஒரு காரியத்துல தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதனை அந்த நாவினாலே, அந்த வாயினாலே சபிக்கிறோம். கர்த்தர் எப்படி அதை அங்கீகரிப்பார்? துதிக்கிறோம், அதே வாயினாலே சபிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி, பேசும்படி ஆண்டவர் பணிக்கிறார். நேற்றைய தினத்தில் இப்படிதான் பேசினோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்து வேறு விதமாய் வேறு வசனங்களை வைத்து பேசுகிறார். காரணம், நாம் துதிக்கிற நாவு சபிக்கிற நாவாய் மாறக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நாம் சபிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இது யாருடைய குணம் என்றால் பிசாசுடைய குணம். பிசாசு அழகா பேசுவான், ஆனா அவன் காரியம் முடிஞ்சோடனே சபிச்சுட்டு போயிடுவான். இதான் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பிசாசு ஜனங்களை ஏமாற்றுவான், பரிசுத்தவான்களை ஏமாற்றுவான், நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றுவான், கோபத்தை உண்டு பண்ணுவான், தேவையில்லாத வார்த்தைகளை வசனிக்க வைப்பான், பேச வைப்பான். அந்த வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாவு மோசமானது, ரொம்ப மோசம். இந்த நாவு சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப மோசம். நேற்று ஒன்று பேசும், இன்னைக்கு வேற ஒன்று பேசும். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அருள வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மனிதர்கள் மாறி போகிறவர்கள். இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுவான், வாக்கு பண்ணுவான், மாறிடுவான். இன்னைக்கு ஒன்று நம்ம கிட்ட சொல்லியிருப்பான், மாறிடுவான். மனைவிக்கு புருஷன்கிட்ட சொல்றது மாறிடும், புருஷன் மனைவிகிட்ட சொல்றது மாறிடும். இப்படி பல காரியங்கள் மாறி போயிடும். பிள்ளைகள் இடத்துல பெற்றோர் வாக்கு பண்ணுவாங்க, மாறிடும். அப்பா வேலையிலேருந்து வரும்போது இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பார், மறந்துருப்பார், மாறிடும். மனைவி கிட்ட பிள்ளைகிட்டே சொல்லியிருப்பார், வாங்க நம்ம போகலாம், இந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும், மாறிடும். அந்த வார்த்தை மாறி செயல்பாடு மாறினோடனே சூழ்நிலை மாறிடும். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய நாவு துதிப்பதற்காக உள்ள நாவு, இந்த நாவு சபிப்பதற்கு அல்ல, சபிப்பதற்கு அல்ல. யோபு சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? யோபுடைய வாழ்க்கையை நீங்க உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். யோபுடைய மனைவி வந்து தம்மா வந்து, யோ உடம்பெல்லாம் புண்ணையா, எவ்வளோ அழகா இருந்த நீ, எவ்வளோ நல்ல தேகமுள்ள ஆள்,
இப்படி மெலிஞ்சு போய், இப்படி சப்பி போய், இப்படி உன் உடம்பெல்லாம் சீழ் பிடிச்சி ரணமாயி புழு பிடிச்சி எல்லாம் சொல்றாங்க, ஏன் நீ பிழைக்க மாட்டேன்னு? செத்துறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுறியா? வேண்டாயா? உன்னை பார்க்கறது என்னால முடியலையா? அவ்வளவு மோசமா இருக்க. சாம்பலை போட்டு போட்டு அந்த கட்டிகளில, அந்த காயங்களில சாம்பலை போட்டு அந்த புழுவை தள்ளி தள்ளி விடுற. ஐயோ, என்னால பார்க்க முடியல. நாற்றம் வேற. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லை. உன்னை நான் இந்த கோலத்துல பார்க்க விரும்பல. நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவன் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா? ரொம்ப நாள் அழுதிக்கல. உன் மனைவி பார்த்து சொல்ற, பைத்தியக்காரி பேசுறது மாதிரியே பேசுற நீ. சாதாரண மாதிரியே பேசுற, பைத்தியக்காரி பேசுற மாதிரில பேசுற. நன்மையை வாங்கினியா? இப்போ அவருடைய கரத்துல இருந்து தீமை வருது. இதையும் வாங்கிக்கோ. அவர் அனுமதிக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம். அந்நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை நல்லா துதிச்சு ஆடி பாடணும்ல. இப்ப நம்ம கஷ்ட காலம் கடந்து போவோம். இதையும் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவார். நான் தூஷிக்க மாட்டேன், உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லி மனைவி அவனுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்டா. ஆனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், நீ என் நிலைமையை பார்க்கிற, நான் தேவனுடைய குணத்தை பார்க்கிறேன். அவரை நான் சபிக்க மாட்டோம். நாம் என்ன நினைப்போம், என்ன செய்கிறோம்? யாராவது நமக்கு விரோதமா ஏதாவது சொல்லிட்டா, கேட்டுட்டோனா உடனே அன்று இரவு முழுவதும் தூங்காம ரூம் போட்டு யோசிப்போம். இதை இந்த மாதிரி கேட்கணும், இதை அந்த மாதிரி கேட்கணும், இதை இந்த மாதிரி கேட்கணும். நாம் சபிப்போம். அவனை மட்டும் சபிக்க மாட்டோம், அவன் குடும்பத்தை, அவன் வம்சத்தை, அவன் பிள்ளைகளை எல்லாரையும் சபிப்போம். இந்த குணாதிசயம் மாறணும், இந்த குணநலன்கள் மாறணும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளோடு தான் கர்த்தர் இருப்பாரு. நீங்க வேதத்துல நிறைய பேர் இருக்காங்க. யோசபாத்துல இருக்காங்க. யோசபாத் ராஜாவில் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு ஒரு கூட்டம் வந்து நிக்குது. ஜமாலு யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுத்துட்டு போடான்னா, யுத்த சேனைக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற துதியின் சேனையை முதல்ல நிறுத்துறான். எல்லாருக்கும் ஒரே மண்டை காய்ச்சல், மண்டை குழப்பம், மண்டை வலி. எல்லாருக்கும் குழம்பி போறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க, என்னையா இவன் யுத்தம் பண்ண வாடான்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறான். 1000 சேனைகளோட வந்து நிற்கிறான். இவன் என்னன்னா ஒரு கொஞ்சம் பேரை வச்சுட்டு முன்னாடி துதியின் சேனையை வைக்கிறான். என்னதான் நடக்குது? கர்த்தர் சொன்னார், நடக்கிறத பாருப்பா. பெராக்கான்னு ஒரு இடத்துல வந்து அவங்க துதித்தார்கள், அவ்வளவுதான். The praise the Lord in பெராக்கா. அந்த பெராக்கான்ற இடத்துல அவங்க துதிச்சாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், நொறுக்கி போட்டார். எதிராளிகள் எல்லாம் மாண்டு போனார்கள். கொள்ளையடிக்க மட்டும்தான் இவங்க போனாங்க. இதான் கர்த்தர். இப்ப நம்ம துதிக்கும் பொழுது அதுக்கு பலன் உண்டு. அவன் சபிப்பான், அந்நியன் அது அடுத்தவன் சபிப்பான். ஆனா கர்த்தர் அவனை நிர்மூலமாக்கி போட்டுருவார். உங்களை யாராவது சபிக்கிறாங்களா? தேவையில்லாம சபிக்கிறாங்க, இல்லை தேவையோட சபிச்சாலும் பிரச்சனை இல்லை. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காதது இல்லை. தேவையாவே நீ சொல்லு. ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நல்லா துதிக்கிறவர்கள், நல்லா ஆராதிக்கிறவர்கள், நல்ல கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையா கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், பயப்படாதீங்க. தாவீதும் கோலியாத்தையும் நினைச்சுக்கோங்க. கோலியாத்த தாவீது கிட்ட போகும்போது அவன் திட்டுறான், சபிக்கிறான். தன் தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான். அவன் சொல்றான், நீ சபி, நான் என் இராணுவங்களின் தேவனோடு உங்ககிட்ட வரேன். அவன் கேட்கிறான், நான் என்ன நாயடா ஒரு தடியோட வரேன்? அதெல்லாம் பத்தி அவன் கவலையப்படல. உன் தலையை வெட்டி ஆகாயத்து மிருகத்துக்கு தர வா, பிச்சு போடுற வான்றான். தாவீது சிம்பிளா அதை சேர்ந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டான். இதான் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகம், ஆசீர்வாதம். ஐயோ என்னை சபிச்சுட்டாங்க, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இது நடந்துருமோ, இது எனக்கு இப்படி ஆயிருமோ, எனக்கு இப்படி வந்துருமோ, பயப்படாத. அதை கர்த்தர் மாற்றுவதற்காக சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினா இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களை மாற்றுவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு,
உங்கள் மேல் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவதற்கு, உங்களுக்கு குரோதமாய் சொல்லப்படுகிற சாப வார்த்தைகளை அழித்து போடுவதற்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீங்க துதிங்க. ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் வேண்டாம். ஒரே ஊற்றுக்கண்ல இருந்து தித்திப்பான ஊற்றும் தண்ணியும் கசப்பானதும் வராது. தித்திப்புனா தித்திப்பு, கசப்புனா கசப்பு, அப்படிதான் இருக்கும். பெரிபாவின் தண்ணி கசந்துச்சு, மாறாவின் தண்ணி கசந்துச்சு, மதுரமா மாற்றினார். பெரியபாவின் நீரூற்றுகள் நல்லா இருந்துச்சு. கர்த்தர் நமக்காக நல்ல தண்ணீர்களை வைத்திருக்கிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படி நல்ல தண்ணீரா இருக்கும், நன்மை உண்டாக்குறதா இருக்கணும், சுவை உள்ளதா இருக்கணும். மற்றவங்க நம்முடைய வார்த்தையை கேட்கும்போது மகிழ்ச்சி அடையணும், சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். நீங்க பேசுகிற வார்த்தை மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபை இந்த காலையில் உங்ககிட்ட கொடுக்க விரும்புகிறார். நீங்க மற்றவர்களை நினைத்து சோர்ந்து போய் பல வருடமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ பல வருஷமா புலம்பிட்டு இருக்க. அந்த கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றுகிறார். துதி. உன் வாயில துதிப்பதை இல்லாமல் சபிக்க வாயில வரக்கூடாது. செய்து பார், அதிசயங்களை இன்றைக்கு கர்த்தர் காண்பிப்பார். ஆமே, ஆமே.